திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேக்மன் கேம் என்றால் என்ன மற்றும் அதன் வரலாற்றை பற்றி பார்க்கலாம். பேக்மன் என்பது 2 பேர் விளையாடும் ஒரு பலகை விளையாட்டாகும். இது மேசை பலகைகளில் கவுண்டர்கள் மற்றும் பகடைகளை பயன்படுத்தி விளையாடப்படுகிறது. இது மேசை விளையாட்டுகளின் பெரிய குடும்பத்தில் மிகவும் பரவலான மேற்கத்திய உறுப்பினராகும். இதன் மூதாதையர்கள் குறைந்தது 1600 ஆண்டுகளுக்கு முந்தையவர்கள். பேக்மனின் ஆரம்பகால பதிவு 17ஆம் நூற்றாண்டு இங்கிலாந்தைச் சேர்ந்தது. இது 16ஆம் நூற்றாண்டில் ஐரிஷ் விளையாட்டிலிருந்து வந்தது. பேக்மன் என்பது 2 பேர் விளையாடும் எதிர்மாறான இயக்க விளையாட்டாகும். இதில் ஒவ்வொரு வீரரும் 15 காய்களை கொண்டுள்ளனர். இது பாரம்பரியமாக ஆண்கள் டேபிள் மேன் என்பதின் சுருக்கம் என்றழைக்கப்படுகிறது. ஆனால் சமீபத்தில் சதாப்தங்களில் அமெரிக்காவில் செக்கர்ஸ் என்று அதிகரித்து வருகிறது. பகடைகளின் உருட்டலின்படி 24 புள்ளிகள் உடன் நகரும். விளையாட்டின் நோக்கம் 15 காய்களை பலகையைச் சுற்றி நகர்த்தி முதலில் தாங்குவது, அதாவது பலகையிலிருந்து அவற்றை அகற்றுவது. எதிராளி இன்னும் வெகு தொலைவில் பின்தங்கியிருக்கும் போது இதை சாதிப்பது பேக்மன் எனப்படும். 3 வெற்றியை விளைவிக்கிறது. எனவே விளையாட்டின் பெயர் பேக்மன். பகடைகளை உருட்டுவதன் மூலம் கிடைக்கும் உத்தி மற்றும் அதிர்ஷ்டத்தின் கலவையை பேக்மன் உள்ளடக்கியது. ஒரு ஆட்டத்தின் முடிவை பகடைகள் தீர்மானிக்கக்கூடும் என்றாலும் சிறந்த வீரர் பல ஆட்டங்களின் தொடரில் சிறந்த சாதனையை பெறுவார். பகடைகளின் ஒவ்வொரு உருட்டலிலும் வீரர்கள் தாங்கள் காய்கள் நகர்த்துவதன் ஏராளமாக விருப்பங்களிலிருந்து தேர்வு செய்ய வேண்டும் மற்றும் எதிராளியின் சாத்தியமான எதிர் நகர்வுகளை எதிர்பார்க்க வேண்டும். இரட்டிப்பு கனசதுரத்தின் விருப்ப பயன்பாடு விளையாட்டின் போது வீரர்கள் பந்தயங்களை உயர்த்த அனுமதிக்கிறது. வரலாற்றை பற்றி பார்க்கலாம். பேக்மன் பற்றிய ஆரம்பகால குறிப்பிட்ட குறிப்பு 1635 தேதியிட்ட ஒரு கடிதத்தில் இருந்தது. அப்போது அது பிரபலமான இடைக்கால ஆங்கிலோ ஸ்காட்டிஷ் ஐரிஷ் விளையாட்டின் மாறுபாடாக உருவானது. பிந்தையது ஒரு சிறந்த விளையாட்டு என்று விவரிக்கப்பட்டது. இருப்பினும் 19ஆம் நூற்றாண்டில் பேக்மன் ஐரோப்பாவிற்கு பரவியது. அங்கு அது விரைவாக பிரபலமடைந்த டிக் ட்ராக் போன்ற பிற மேசை விளையாட்டுகளில் முறியடித்தது மற்றும் இரட்டை கனசதுரம் அறிமுகப்படுத்தப்பட்டு அமெரிக்காவிற்கும் பரவியது. உலகின் பிற நாடுகளில் நாட் அல்லது நார்டியன் போன்ற பல்வேறு மேசை விளையாட்டுகள் நன்கு அறியப்பட்டவை. பேக்மன் மீது பண்டைய காலத்திலிருந்தே காணப்படும் பெரிய மேசை விளையாட்டுகளின் குடும்பத்தில் ஒரு சமீபத்திய உறுப்பினராகும். இதன் உபகரணங்கள் பல நூற்றாண்டுகளாக கலையில் சித்தரிக்கப்பட்ட முந்தைய மேசை விளையாட்டுகளைப் போலவே அல்லது ஒத்ததாக இருப்பதால் பேக்மன் மிகவும் பழமையானது என்ற தவறான அமைப்புக்கு வழிவகுக்கிறது. பழைய விளையாட்டுகளின் வரலாற்றை இன்று ஈரானில் அமைந்துள்ள ஜீராபட் கலாச்சாரத்தின் தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் மூலம் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பே அறியலாம். உலகின் மிக பழமையான விளையாட்டு தொகுப்பு டம்பல் வடிவ பலகை, கவுண்டர்கள் மற்றும் பகடை ஆகியவற்றை கொண்ட உபகரணங்களுடன் இந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுதான் பேக்மன் விளையாட்டின் வரலாற்றாகும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.